for this game between Villianur Mohit Kings and Ruby White Town Legends. And the match referee will pass the coin on to Aman, who will flick. Heads is the call. Alright, that's the news from the center. The Ruby White Town Legends have won the toss and have elected to field first. ரவி யாதவ் உள்ள வந்திருக்காரு, இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்ணியிருக்கிறாங்களே ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ். இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கல. ஏன் டாஸை சூஸ் பண்ணி? Cloudy conditions, so for a change we are having a cool evening here in Pondicherry. Banu Anand has been a consistent scorer. Does pick up a handful of wickets. Tunda. நல்ல ஒரு ஜென்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை மேல போயிருக்கு, பால் கீழே யாரு கம்ஃபர்டபுளா எடுத்தாங்கன்னா பெரிய ஒரு விக்கெட். நல்ல கேட்ச். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ்க்கு. டேஞ்சரஸ் முக்குல் கான். யாரு கேட்ச் பிடிச்சாங்கன்னு பார்க்கணும். Shot from Raghav, he's gone for a duck. It's none for one. ஆகாஷ் திரும்பவும் ஒரு மாதிரி ஆவேசமா ஒரு வெட்டினாரு. சரியா படல, ஆனா நேரா போயிருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த ஆட்டத்துல இந்த இரவுல கொஞ்சம் ஷார்ட்டா பிட்ச் பண்ணாரு. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். செம்ம பேஸ், செம்ம அடி. என்னவோ ஆகிருக்கு. திரும்ப இங்க பாக்குறோம். ஓ மேன், நாஸ்டி ஹிட்டுங்க அது. He's retired hurt now. Akash Puganendi, mixed kind of tournament for him. Musters a grin. அமான் கான் நின்ன இடத்துல இருந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம அலட்சியமா ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 ஒரு பாதி புல். இது இந்த தடவை பாருங்க அசால்ட்டா அடிச்சிருக்காரு. ஒரு பிளாட் 6. போன மேட்ச்ல எங்க விட்டாரோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஒரு சீக்கம் ஹலோ 6 ஓட இந்த ஓவர் முடிவடைஞ்சிருக்குது 25க்கு 1. டவுன் தி லெக் சைடு. தூக்கத்துல எழுந்து கூட இந்தியால பிறந்த குழந்தை கூட அடிக்கும். பெரிய ஷாட் அடிக்க போயிருக்காரு. ஸ்ட்ரைட் டவுன் தி விக்கெட். அமன் கான் இன்னொரு சீக்கம் ஹலோ 6. திரும்ப தூக்கி போட்டிருக்காரு. லாங் ஆஃப். கேட்ச் பிடிக்கிறதுக்கு வராரு. மிகப்பெரிய விக்கெட் நமன் சர்மா. ஏன்னா பிரேம்ராஜ் கேட்ச் பிடிச்சு ரெண்டாவது கேட்ச் பிடிச்சு மகிழ வச்சிருக்காரு ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ். The biggest fish for the Villianur Mohit Kings departs for 22. டாஸ் அப் பண்ணிருக்காரு. வந்த உடனே ஒரு வீர் இருக்காரு. மிட் ஆஃப் உள்ள வச்சுக்கிட்டு போடக்கூடிய பந்தே இல்ல. சீக்கியம் ஹலோ 6. ஓ பேக் ஆஃப் லைன் பிரீமெடிட்டேட்டடா கமிட் ஆனார் ஆகாஷ். ஆனா அந்த கமிட்மெண்ட் இறுதி வரை இருந்தது. ஒரு பிரமாதமான ராம்ப் ஷாட். சீக்கியம் ஹலோ 6 மடக்கி அடிச்சிருக்காருங்க. டீப் பிட் விக்கெட் மேல ஃபீல்டர் வேடிக்கை பார்க்கலாம். பாண்டிச்சேரி ரஞ்சி ட்ரோஃபி ஸ்குவாட்ஸ்ல பெரிய பங்களிப்பு சொல்லும் போது பானு ஆனந்திங்க அதிரடியான ஒரு ஸ்கொயர் கட். அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் ஸ்கொயர் கட் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஓ சூப்பரா லெங்த் பிக் பண்ணி மடக்கி அடிச்சாரு. திரும்ப தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை டீப் மிட் விக்கெட் மேல இன்சைட் தி லைன் வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. உயரம் நிறைய இருக்கு. ஃபீல்டர் எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் ஒரு 6. சீக்கியம் ஹலோ 6. சிவ சுபாஷ் ஷாட். இந்த முறை மடக்கிட்டாரு. ட்ரம் நோக்கி போகுது. பந்து போகுது. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. மீண்டும் பானு தூக்கி அடிச்சிருக்காருங்க. தாண்டிருச்சுங்க. இன்னைக்கு ஃபுல்லா அவங்களோட டார்கெட் அந்த ட்ரம்மா தாங்க இருக்கு. தடவை இறங்கி வந்து நேரா அடிச்சிருக்காரு. பெரிய சிக்ஸர் இது ஒன்னு. சீக்கம் ஹலோ 6. Caught him, I think. மீண்டும் ஒரு முறை 40ம் ஆகாஷும் காதல் கதையும். அவரால 49 comes to an end for Akash. It's 114 for 3. அடிச்சிருக்கிறாரு. கவர்ஸுக்கு மேல நேன் இல்ல, பிக்சருக்குள்ளே கிடையாது. இந்த ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஓட பானு ஆனந்த் 50 அடிச்சிருக்கிறாரு. இந்த சீசன்ல அவருக்கு இது இரண்டாவது 50. இந்த தொல்லைகள்லாம் இருக்கும். அதோட இந்த ஒரு தொல்லையும் சேர்த்துக்கோங்க. அது கொடுக்கிறது பிரித்திவ் கண்ணா. சீக்கம் ஹலோ 6. ஓ பியூட்டிஃபுல் ரேம்ப் பண்ணி விட்டுருக்காரு. உயரம் தான் ஆனா அதிகம். ஃபீல்டர் பிடிச்சிட்டார் நமன் சர்மா. ஷார்ட் ஃபைன்ல எந்த தவறும் செய்யல. அண்ட் போதுமான பேஸ் கொடுக்கல தாஹிர் பட். அதனால அவருக்கு இங்க ஒரு விக்கெட். Prithvi gone for 12. 135 for 4. What a crucial moment.
வைட் ஆஃப் தி கிரீஸ். ஆனா ரொம்ப ஷார்ட்டா வைடா போட்டிருக்காரு. விளாசி இருக்காருங்க பானு ஆனந்த். ஒரு செம்ம கட்டு. சீக்கியம் ஹெலோ 6 இப்ப ஃபுல்லா போடுறாரு. நேரா அடிச்சிருக்காருங்க பானு ஆனந்த். அண்ட் ஃபீல்டர் எதுவும் செய்ய முடியாத ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. வைட் ஆஃப் தி கிரீஸ். கொஞ்சம் ஸ்லாட்ல போட்டாரு. பட் சரியா கனெக்ஷன் இல்ல. ஓஹோஹோ பெரிய டைவுங்க. ஆனா அவர் அந்த பந்துக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. அதனால தான் போலர் ஒரு கார பார்வை பாக்குறாரு. ஃபுல்லா போட்டிருக்காரு. ஒரு சீவு இருக்காரு. ஃபீல்டர் இந்த முறை எந்த தவறும் செய்யல. பிரேம்ராஜ் அவரோட 3வது கேட்ச் பிடிச்சிருக்காரு இன்னைக்கு லாங் ஆஃப்ல. அண்ட் பானு ஆனந்த் and bit disappointed. Banu going back to the pavilion for 86. ஸ்லோ பால். இந்த முறை தூக்கி அடிச்சாரு சாஹில். சஞ்சீவ் தத்தா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி சீக்கிரம் ஹெலோ 6 அடிச்சா ஸ்ட்ரைக் ரேட் ஏறதாங்க செய்யும். இப்போ 200ல இருக்கு. இது சீக்கிரம் ஹெலோ 6 அண்ணா பாலுக்கு பை பை சொல்ல வேண்டியதுதான். கடைசி பாலும் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. வெறும் ஒரு பை மாத்திரமே. செம லாஸ்ட் ஓவர் 10 ரன் மாத்திரம். 187க்கு 5 20 ஓவர்ல வில்லியனூர் மோஹித் கிங்ஸ். அண்ட் ரொம்ப Ruby White Town Legends need 188 runs to win in 20 overs at 9.40. கௌரவ் சொன்னது போல ஷார்ட்டா தான் போட்டிருக்காரு. ஆனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் பெரிய பேஸ் இல்ல. ஆனா அவரோட ஷார்ட் பேஸ் இருக்குங்க. நேயன் ஷாம் காங்கேயன் ரொம்ப ஷார்ட் ரொம்ப வைட். ஃபீல்டர் அங்க இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேடிக்கை மட்டுமே பார்க்கணும். ஸ்வீட் கனெக்ஷன். சீக்கியம் ஹெலோ 6 இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டா போட்டாரு. இன்சைட் த லைன் ஆஃப் தி பால் வந்து ஒரு மடக்கினாரு. பிரமாதமான புல் அது. சீக்கியம் ஹெலோ 6 2வது 6 இந்த ஓவர்ல. ஒரு மடக்கி அடிச்சிருக்காரு. இது நிச்சயமா கொஞ்சம் கான்பிடன்ஸ் தரும். அவர் எங்க அடிக்கணும்னு நினைச்சாரோ அங்க போச்சான்னு தெரியல. அதனால்தான் இந்த ஷார்ட் பால் போடுவதற்காக ஃபீல்டர் அமன் கான் மணிக்கும் சாஹில் சஞ்சீவ் தத்தா எந்த தவறும் செய்யல. அண்ட் ஆயுஷ் சர்மாவோட போராட்டம் நிறைந்த இன்னிங்ஸ் அங்க நிறைவுக்கு வருது. A labored innings comes to an end. It's 25 for 1. மீண்டும் ஆஃப் சைடுல கேட்ச்ல ஒரு குரல் இருந்தாலும் ஆஃப் சைடுல வெட்டி விட்டுருக்காரு. நீங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காரு கேப்டன். Off the pad தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. இதாங்க தேவை. சீக்கிரம் ஹெலோ 6. நல்ல டெலிவரி. கொஞ்சம் லோவா கீப் பண்ணிட்டு பாருங்க பால். அதுல தான் பேட்டர் கம்ப்ளீட்டா பீட் ஆயிடுறாரு. பாக்குறோம் உள்நோக்கி வந்த பந்து ஜஸ்ட் உள்நோக்கி வந்தது. லைன் பாக்குறோம் கொஞ்சம் லோவான பவுன்ஸ் கூட. Sunil Kumar is to depart for 7. It's 45 for 2. டவுன் த லெக் சைடு. கீப்பர் ரொம்ப கடுப்புல இருந்தாருங்க. 5 ரன்கள் கிடைக்கும். பேட்டருக்கு ரன் போலனாலும் தூக்கி அடிச்சிருக்காரு தர்ஷன் ராஜகோபால். ஒரு பெரிய ரிலீஸ் ஷாட். ரிலீஃப் கொடுக்கிற சீக்கியம் ஹெலோ 6 28 பந்துகளுக்கு அப்புறம் தூக்கி அடிச்சிருக்காருங்க தர்ஷன் ராஜகோபால். ஃபீல்டர் எந்த தவறும் செய்ய மாட்டாரு. மடி மேல வந்து விழுந்துச்சு. தேவ் நாராயண் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சிவமுருகன். A third wicket goes down in the form of Darshan Rajagopal for 13. A slightly labored innings from him, 74 for 3. ஆமாங்க 254. டென்னிஸ் லில்லி அவரோட பிரைம்ல இருந்தபோது அடிச்சாரு. இங்க போலர் கைப்பட்டு போச்சா. ஃபாலோ த்ரூல ஆங்கிள் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தரும். அவுட் என்று டிவி அம்பையர் தீர்மானம் செஞ்சிருக்காரு. Skipper heads back to the hut. Nayan Sham Kangen goes for 42. இந்த முறை ஆட்டம் எழுந்துட்டாரு சாஹில் சஞ்சீவ் தத்தா. கண்ணிமைக்கல தைரியமா தூக்கி போட்டாரு. ஒரு ராங்கன். நதீம் பேட் சுத்தி முடிச்ச பிற்பாடு பால் ஸ்டம்ப லேசா கிச்சு மூட்டிச்சு. Nadeem Khan gone for 6. 85 for 5. பெருசா ஒரு ஸ்பின்னர் அந்த பால் சொல்ல முடியாது. ரன் அவுட்டா பார்க்கணும். அவுட் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் 3rd அம்பையர்க்கே போகாம கொடுத்துட்டாரு. அந்த For Gautam, he's gone for 2. Couple of wickets in quick time. 85 for 6. டாஸ் அப். தூக்கி அடிச்சிருக்காரு கவர் மேல. 1 பவுன்ஸ். பவுண்டரி ரோப்பை தாண்டி போயாச்சு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. சிறப்பான ஷாட். தூக்கி அடிச்சிருக்காரு சிவசுபாஷ். லாங் ஆன் பிடிக்க முடியாது. ஒரு சீக்கியம் ஹெலோ 6 ஓட இந்த ஓவரை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்காரு. 15 ஓவர் முடிவுல 118க்கு 6. ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ்.
ஆஹா, காத்துல பறக்க விட்டுருக்காரு. ஆனா நேரா ஃபீல்டர் கையில போகுமா? வந்திருக்கு. அமான் கான் எதை தான் செய்யல. இங்க பாருங்க, பார்ட்னர்ஷிப்பையும் உடைச்சு விட்டுருக்காரு. Premraj has to depart for 13. The legends. ஸ்லோவர் பால் அப்படியே தூக்கி விட்டுருக்காரு. தேர்ட் மேன் பக்கம் ஃபீல்டர் துரத்துறாரு தேவ். ஆனா அவுட் ஃபீல்ட கிளியர் பண்ணா உங்களுக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 கிடைக்கும். வந்தவனே அதில் துண்டா. கௌரவ் பின்னாடி வந்தாரு, குச்ச உடைச்சிருக்கிறாரு. நல்லா விளையாடுறது சிவ சுபாஷ். காலி. Shiva well made 28 as Adarsh already pointed out. இறுதியா ஸ்ரீராம் கேபிட்டல் 4. பட் இவங்களோட பெட்டரா விளையாண்டுருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இங்க பெட்டரான ஒரு சீக்கம் ஹலோ 6ஓட இந்த ஓவர் முடியுது. அவ்வளவு தேவைப்படுதுங்க சர்வை பண்ணணும்னா. ரன் அவுட் வாய்ப்பு இருக்கா? குடு குடு குடுன்னு ஒரு ரன் அடிச்சாரு. ஐயோ மாகாடி. Ravi Yadav perishes for 9 of 8. It is 153 for 9. மிஸ் பண்ணிருக்கிறாங்க. இதோட 33 ரன்கள் வித்தியாசத்துல வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சு போட்டி சுருக்கத்தரவை பார்க்கலாம். வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் 187 அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணும்போது ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் இங்க